டேய் தயவுசெய்து காப்பி ஸ்ட்ரைக் மட்டும் கொடுத்துறாரா. உனக்கு ஒரு உமா உன் குஞ்சுக்கு ஒரு உமாடா. ஹாய் கைஸ், எனக்கு இந்த மாதிரியான வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. என்னன்னா நம்ம வைப் பண்ண போறோங்க. அதாவது நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து ரீகாலிங் பண்ற மாதிரியான ஒரு வைப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. சைல்ட்ஹுட்ல பார்த்த ஒரு சில மியூசிக் சாங்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வைப் பண்ணிருப்போம். அப்ப தெரியாது இதுக்கெல்லாம் நம்ம வைப் பண்ணிருக்கோமான்னு சொல்லி. ஆனா இப்ப எனக்கு தோணுது இதுக்கும் நம்ம வைப் பண்ணிருக்கோமாடா. இப்போ பாக்குறப்ப கூட நமக்கு ஒரு மாதிரி ஆகுதடா, உள்ள ஏதோ ஒன்று தோணுதடா, உள்ள ஏதோ மண்டக்குள்ள ஓடுதடா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான சாங்ஸ் ஆட்ஸ் அதை ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன். எப்படி சைல்ட்ஹுட்ல நமக்கு வைப் கொடுத்தது அதே மாதிரி இப்போ நம்ம வைப் பண்ண போறோம். அதை கேட்டு இதில் எக்கச்சக்கமான காப்பிரைட்ஸ் கிளைம்ஸ் உள்ள போகுது. தயவுசெய்து யாரும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் மட்டும் கொடுத்துடாதீங்கடா. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோமுடா. வேணாமுடா டே, வேணாமுடா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் மட்டும் வேணாமுடா. இந்த வீடியோ பார்க்குறப்ப எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாருங்க. அப்போ தான் கண்ட விட்டு கண்ட போன மாதிரியான ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாருங்க. நான் வெயிட் பண்றேன். ஹெட்ஃபோன்ஸ் போடுறா. என்னடா ஏன் மூஞ்ச பாக்குற? ஹெட்ஃபோன்ஸ் போடுறா. போட்டையா? டேய் பச்சை கலர் சட்டை, டேய் நீ போட்டையா? எல்லாரும் போட்டாங்க. சரி ரைட், அப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? இந்த பாட்டை போட்டு ஒரு ஆட்டம் ஆடுவோம் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு வைப் எங்கேயுமே நம்ம பண்ணிருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு வைப்குள்ள சாங் தான் இது. இதெல்லாம் நம்ம எவ்வளவு மிஸ் பண்றோம்னு சொல்லி பாத்துக்கோங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரோக்கியன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபோன் கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல, ஒரு சைனா செட்டு. ஸோ அந்த கம்பெனியோட ஒரு ரிங்டோன் தான் இது. அது கேட்குறப்போ உள்ள ஒரு வைப் வரும் பாருங்க. கேட்போம். செம்ம வைப்புக்குள்ளதுங்க இது. அதுவும் கரெக்டா இந்த இந்த இடத்துல ஸோ இந்த போர்ஷன் மட்டுமே நமக்குள்ள ஒரு வைப்புள்ள ஒரு போர்ஷனாக தான் தெரியும். அப்படியே நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டு ஒரு ஆட்டம் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியானதுக்குள்ளையான ஒரு மூமெண்ட் தான் இந்த ஒரு பீட்டு. ஸோ இந்த பீட்டுக்காகவே நம்ம வைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போமா? அரசன் சோப் வாங்கி துவைங்கப்பா. துணிய நல்லா துவைக்கலாமா? ஏன்டா இப்ப இந்த ஆடெல்லாம் போடுறது இல்ல? போடுங்கடா, நல்லா இருக்குடா இந்த ஆடு. கேட்கறதுக்கே ஒரு சாங் மாதிரி இல்ல. இதுக்கெல்லாம் வைப் பண்ணலாமாடா நீங்க சொல்லி கேட்கலாம். பட் எனக்கு இதுக்கு வைப் பண்ண தோணுது. நான் வைப் பண்ணுவேன். உனக்கு என்னடான்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா இது ரொம்ப வைப்புக்குள்ள ஒரு சாங் தான். ஆனா இது வெளியே எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? Hey, do you want to hear this? It's nice. You want to add something more? Living a dream, living a home, let the rhythm take control. Living this day, living it now, live the moment right now. இந்த ஏர்டெல் ரிங்டோனு செம்ம ஃபேமஸான ரிங்டோனுங்க.
இந்த ரிங்டோன் வந்து உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும், எனக்கும் தான் பிடிக்கும் இந்த ரிங்டோனு. இதை கேட்குறப்ப ஒரு வைப் உண்டாகும் பாருங்க. அது ஏஆர் ரகுமான ஒரு போட்டது சும்மா வாக்குறதுக்கும். ஸோ செம்ம வைப்புக்குள்ள ஒரு ரிங்டோன் தான் இந்த ஒரு ரிங்டோன் தான். இந்த ரிங்டோன்ல இந்த இடத்துல தான் செம்ம கூஸ் பம்ப்ஸ் உண்டாகும். கேளுங்களேன். It's nice. You want to add something more? உள்ள உனக்கு வைப் ஆகுதா, ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தோணுதா, மண்டைக்குள்ள ஓடுதா? அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கு. ஏர்டெல் ரிங்டோன் வந்து பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ மாடல் காருக்கு ரிவர்ஸ்ல வர்றதுக்கு ரீமேக் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரிங்டோனை. ஸோ அந்த ரிங்டோனை கேட்போமா? மலரும் நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நோக்கியா கம்பெனி மட்டும் தான் இருந்துச்சு, ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. இப்போ அந்த கம்பெனி இருக்கான்னு கூட தெரியல. அப்போ பாத்தீங்கன்னா 1100 சொல்லிட்டு ஒரு செல்போன் மாடல் இருக்கும், அதான் ரொம்ப ஃபேமஸான மாடல். அதை மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம் நான் நினைக்கிறேன். அந்த பட்டன் கூட நல்லா இருக்கும், யூஸ் பண்றப்ப ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம அமுக்குற மாதிரி. ஆனா அழுத்தி அமுக்கணும், நம்ம நகத்துல இருந்து நல்லா அழுத்தி அமுக்கினா தான் நம்பர் கூட விழுவும். ஸோ அந்த செல்போன்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம டச் செல்போனுக்கு மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வெறும் ஒரு 10 வருஷத்துல இவ்வளவு தூரம் நம்ம முன்னேறிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல ஒரு சைடு பயமா வேற இருக்கு, திடீர்னு உலக அஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? தலை வேற அடிக்குது guys. மக்களால் ரொம்ப ரசிக்கப்பட்ட ஒரு ஆடு இந்த ஆடு தான். அது போக நிறைய ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு ஆடுனாலும் இந்த ஆடு தான். கிட்டத்தட்ட 10 மில்லியன் நினைக்கிறேன் இதுக்கு ஃபேன் பேஸ் மட்டும். இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் டெலிவரி எதுவுமே இருக்காது, முழுக்க மை மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரு ஆக்ஷன்லேயே தான் ஓடி இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த ஆடு வந்து போடுறது கிடையாது. வோடஃபோன் வந்து இந்த ஆடு போட்டுக்கிறப்ப நல்லா தான் இருந்தான். எப்போ வந்து செலிபிரிட்டிஸை வச்சு நான் ஆட் எடுக்க போறேன்னு சொல்லி எடுத்தானோ நாசமா போயிட்டான். கம்பெனி தூக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாவோட ஒரு டைப் வச்சு போட்டி இருக்கிறீரியா. ஆனால் உண்மையை சொல்லி ஆகணுங்க அவனை பற்றி. நைட்டு 12 to 6 மணி வரைக்கும் ஃப்ரீயாக நெட்டு தராங்க. ஆனால் என்ன கொள்ளக்கார பைய, ரீசார்ஜ் பண்ணுறப்ப தான் கொள்ள காசு கேட்குறியா. கரெக்டாக இருந்துக்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? ஸோ மிஸ்டர் பீம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்ட்டூனு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் நேரத்தில் உட்காந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கூட கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தேன்னா இதை தான் உட்காந்து பார்ப்பேன். நல்லா காமெடியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போமா? ஸோ கைஸ், பிங்க் பேந்தர். ஸோ எத்தனை பேருக்கு பிடிக்கும் இது? பார்க்கறதுக்கு அவ்வளோ காமெடியாக இருக்கும். ஸோ இந்த பிங்க் பேந்தர் தீமுக்கு நான் அடிமை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? கைஸ், டாம் அண்ட் ஜெரி 90 கிட்ஸ் கூட கிடையாது, 80 கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரி எல்லாம் பாக்குறதுக்கு ஸ்கூலை விட்டு வந்த உடனே சோத்துல தட்டை போட்டு உட்காந்து பார்த்த வேண்டாம் நான்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன நொட்டையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா?
ஒரு சின்ன பையன் பக்கத்தான் பக்கத்தான் பொடியன் பொடியன் செய்யும் செய்யும் வேலை வேலை எல்லாமே Once more கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸாய் மாறிடுவே சிச்சான் என் பெயர் தான் சிச்சானே குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே. தினம் கனவில் வருவேனே. உங்கள் ஃபேமிலியில் ஒருவனே Come on baby, come on baby, dance தான் ஆடலாம். ஒரு சைல்ட்ஹுட் வாஸ் வெரி ஹோல்சம் கைஸ். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இதெல்லாம் பாக்குறப்ப பேசாம சின்ன பையனாவே இருந்திருக்கலாமோன்னு தோணும். ஆனா சின்ன பையனா இருக்கிறப்ப எப்படா பெரிய ஆள் ஆகும்னு சொல்லி தோணும். இப்ப பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் ஏன்டா பெரிய ஆள் ஆனா பேசாம சின்ன பையனாவே இருந்திரலாமோன்னு சொல்லி தோணுது கைஸ். கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா லாஸ்ட் 10 டிப்ரெஷன்ல கொண்டு போயிருவேன் போல இருக்கு. எனக்கே டிப்ரெஷன் ஆயிரும் போல இருக்கடா. சரி, எனக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் எல்லாம் இதுதான் கைஸ். ஹோம்ஒர்க் கூட எழுதாம உட்காந்து பார்த்திருக்கேன். இதெல்லாம் பார்க்காம இருந்தது கூட கிடையாது கைஸ். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இதெல்லாம். இப்போ உட்காந்து பார்த்தேன்டீங்க, ஏன்டா சின்ன நொட்டையாடான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா சின்ன பையனா இருந்தாலும் பார்க்கணுமா? ஏன் எருமக்கடை வயசுல பார்த்தா என்னன்னு சொல்லி கேட்குறேன். தப்பா என்ன? தப்பாடா, போங்கடா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரியலோட சாங்கு. அந்த சாங்கை கேட்குறப்ப இது எங்கேயோ கேட்டிருக்கோமாடா அப்படின்ற மாதிரி உனக்கே ஞாபகம் வரும் பாரு. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன். செல்லரிக்கும் தனிமையில் செத்து விடும் முன் செய்தி அனுப்பு. என்னிடத்தில் தேக்கி வைத்த காதல் முழுதும் உன்னிடத்தில் கொண்டு வர தெரியவில்லை. காதல் அதை சொல்லுகின்ற வழி தெரிந்தால் சொல்லி அனுப்பு. உங்கள் உதிரும் சாலை வழியே பேசி செல்கிறேன். மரங்கள் கூட நடப்பது போலே நினைத்து கொள்கிறேன். கடிதம் ஒன்று கப்பல் செய்து மழையில் விடுகிறேன். கனவில் மட்டும் காதல் செய்து இரவை கொள்கிறேன். இந்த சீரியல் அந்த சமயத்தில் ரொம்ப பிரபலமா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் இது. ஸோ இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல். அந்த சீரியலை விட இந்த சாங்குக்காக தான் ஃபேன் பேஸே அதிகம். அந்த சீரியலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த சாங்கை பார்க்க உட்காந்துருவாங்க. அது போக நிறைய பேர்த்தோட செல்போனோட ரிங்டோனாவே இது மாறி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹை பீக்கில் ஓடிக்கிருந்த ஒரு சாங் தான் இது. ஸோ இந்த சாங்கை பார்க்குறப்பெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல ஒரு சீரியலோட சாங்கை ரொம்ப விரும்பி பார்த்து ஒரு வைப் பண்ணேன்னா அது இந்த சாங் தான். ஸோ அதுக்காக தான் இந்த சாங்கை எடுத்து வச்சேன். இந்த சாங் நல்லாவும் இருக்கும் கேட்கறதுக்கு. வேணும்னா கேட்டு பாருங்க. காதலிக்க நேரமில்லைன்னு சொல்லி போட்டு பாரு. ஸோ இந்த சாங் வந்து கமிட்டட்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அதுக்காக சிங்கிள்ஸ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கிடையாது. சிங்கிள்ஸும் கேட்கலாம். லவ் சாங் எல்லாம் கமிட்டட்ஸ் மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சிங்கிள்ஸும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சீரியலோட சாங் தான். அதை கேட்போமா? அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான். ஸோ இந்த மெட்டியோலி சீரியலோட சாங்கும் இதுவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த சாங்குக்கு நான் வைப் பண்ணியிருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் வைப் தான் முக்கியம். அதனால எந்த சாங்னாலும் கேட்டு வைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போமா? அதுவும் சீரியல் தான். எத்தனடா. ஸோ அந்த சீரியலோட சாங் கேட்போமா? கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் 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 அழியாத கோலங்கள். பெண்ணே எழுது புது கோலம் எழுது. எழுது. பெண்ணே எழுது புது கோலம் எழுது. இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கோலங்கள் நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோ சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோட இன்ட்ரோ. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து நல்லா டப்பா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கேற்றாப்புல பெரிய சைஸில் ஒரு CPU இருக்கும். அதை ஆன் பண்ணோம்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டோட வரும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சவுண்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டையும் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பழைய மாடல் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும். இப்போல்லாம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்ப்போமா? ஆஹா, இது இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. அதாவது கேம் சென்டரில் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். அரை மணி நேரத்துக்கு 10 ரூபா கொடுத்தா விளாட விடுவாங்க இல்லை. ஸோ அங்கே வந்து ப்ளே ஸ்டேஷனில் இந்த மாதிரி தான் முதல்ல ஆன் பண்ணோடனே வரும். இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்கும். அப்போல்லாம் நல்லா WWF போட்டு விளாண்டுக்கு இருப்போம். ஸோ
ஸோ இதுவும் அதுக்காக தான் எடுத்து வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துருவோமா? டிங் 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 டிங். ஓ முடிஞ்சு போச்சு. இந்த கார்ட்டூனோட தீமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது கேட்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாங்கெல்லாம் போட்டு ஸ்டேஜில் டான்ஸ் எல்லாம் வேற ஆடி இருக்கேன். அதெல்லாம் இந்த சாங் கேட்குறப்ப ஞாபகத்துக்கு வருது. ஓகே, குட் ஒன். ஸோ கடைசி ஒரு வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா வைபுக்கான மெட்டீரியல்னே சொல்லலாம். எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த மெட்டீரியலில் கேட்போமா? சுட்டி ஏ சுட்டி சுட்டி ஏ சுட்டி 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 நேரமா சுட்டி கண்ணா பிடிச்சா சுட்டி கண்ணா லட்சம் கட்டோடுக்க பழக காத்திருக்க சுட்டி 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 குட்டி பையன் குட்டி பாப்பா குட்டி கொண்டாட்டம் வந்து சூப்பர் ஜாலி சுட்டி எங்க ஏரியா. அப்பெல்லாம் சுட்டி டிவி பார்க்கறதே நம்ம வேலையா வச்சிருந்தோம் கைஸ். அவ்வளோ ஜாலியா போச்சு லைஃப். இப்ப எதுக்கு அப்படின்ற மாதிரி போகுது. இது வரைக்கும் நான் வந்து மலரும் நினைவுகளை கொண்டு வந்துட்டேன் இல்லையோ, நல்லா டிப்ரெஷனை கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு டிப்ரெஷன் வீடியோல பாக்குறேன் உங்க எல்லாத்தையும். அப்போ வரட்டானே. முடி வேற போய் வெட்டணும், மண்டை வேற அரிக்குது. என்னத்த சொல்ல, பேனா போட்டோம்னா கியாமுயா கியாமுயான்னு சொல்லி சத்தம் வருது. அதனால அமர்த்திட்டு வீடியோ போட வேண்டியதா இருக்கு கைஸ். வேத்து ஊத்துது. கொஞ்சம் கருணை காமிச்சிக்கிட்டு ஒரு ஏசி வாங்கி மாட்டிக்குவேன். ஜாலியாக நான் வாட்டில் வீடியோ போடுவேன் வேகாம. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க கைஸ்.